சரியான ஸ்பாட்டு, செம்ம லொக்கேஷன், ஃபுல் டீட்டெயில்ஸையும் இந்த வீடியோவில் சொல்கிறேன். நம்ம சேனலையும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த லொக்கேஷன் நம்ம நாகர்கோயிலில் தான் இருக்குது. அப்பர் அண்ட் லோவர் ஃபால்ஸ் ரெண்டையும் நம்ம போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணோம். லோவர் ஃபால்ஸ் சும்மா வேறு லெவலில் இருக்கும். அது கூட நாங்கள் இந்த வீடியோவில் ஆட் பண்ணியிருக்கோம். ஃபுல் வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துட்டு வாங்க. செம்ம அட்வென்ச்சரஸாக இருக்கும். நம்ம இப்போ கரும்பாறை லொக்கேஷனுக்கு தான் ட்ராவல் பண்ணி போயிட்டுருக்கோம். இது மலை அடிவாரம்னால நல்ல பச்சை பசேன்னு இருக்கிற இந்த ஏரியா ஃபுல்லுமே. நம்ம இங்கேருந்து ஒரு ஆஃப் ரோட் ட்ராவலிங் இருக்குது. அதையும் தாண்டி தான் நம்ம கரும்பாறை லொக்கேஷனுக்கு போக முடியும். நம்ம போகக்கூடிய வழியில் தான் இன்னும் 2 பெரிய ஸ்பாட் இருக்குது. ஒன்று வந்து காளிகேசம், இன்னொன்று வந்து உலக்கை அருவி. ரெண்டுமே செம்ம ஸ்பாட்டு. நம்ம இங்கேருந்து இப்போ கிட்ட வந்துட்டோம். இதில் ஒரு ஆஃப் ரோட் ட்ராவல் இருக்குது, அதையும் பாருங்கள். அதை தாண்டி நம்ம கரும்பாறை லொக்கேஷனுக்கு ரீச் ஆகிடலாம். ஃபால்ஸுக்கு போகிறதுக்கு தனியாக வழி எதுவும் கிடையாது. நம்ம இங்கேனே வண்டியை பார்க் பண்ணிவிட்டு இந்த இதிலேருந்தே நம்ம இறங்கி போக வேண்டியதான். சின்னதாக ஒரு பாத் மாதிரி வச்சுருப்பாங்க, அதில் நம்ம நடந்து போகணும். இது வழியாக தான் நம்ம இப்போ நடந்து போக போகிறோம். இது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்லோப்பாக இருக்குது, ஃபுல்லுமே மண்ணாக தான் இருக்கும். இதில் நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லாக நடந்து போகணும். போகும்போதே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு சின்ன ஃபால்ஸ் இருக்குது, அதையும் நம்ம பார்த்துட்டு இதுலேருந்து ஒரு சின்ன சேனலில் நடந்து போகிறது போல் இருக்கும். அப்படி போனால் நம்ம ஃபால்ஸுக்கு போயிடலாம். இப்போ நம்ம வந்திருக்கிறது ஃபால்ஸோட அப்பர் சைட். இங்கேயும் ஒரு சின்ன ஃபால்ஸ் இருக்குது, அதையும் நம்ம பார்த்துட்டு இங்கேருந்து நம்ம கீழே போய் பார்த்துக்கலாம். லோவர் ஃபால்ஸ் தான் ரொம்ப நல்லா இருக்கும். நம்ம மேலே சைடில் என்னென்ன இருக்குன்னு சொல்லி பார்த்துட்டு 2வது கீழே போகலாம். அது கீழே அண்ணா, இல்லை அங்கே அது இல்லை, நம்ம போக முடியும். நம்ம இது வழியாக நடந்து லோவர் ஃபால்ஸுக்கு போகிறோம். கீழே பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு சொல்லிட்டு இங்கே தான் நம்ம குளிக்கவும் போகிறோம்.